வணக்கம். மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம் வெளியான தகவலால் பரபரப்பு. சுமார் 4000 கோடி கைப்பற்றப்படுகிறது. அமலாக்கத்துறை வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த திமுகவின் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விஜய் அவர்கள் கூறிய போது. ஆனால் அந்த 5 லட்சம் கடன் என்பது மக்களுக்கு முழுவதுமாக செலவுகளை செய்யப்பட்டதா, புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்று பார்க்கும் பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் மத்திய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியுள்ளார். அதில் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதில் ரகசியமாக நிதித்துறை அமைச்சரை சந்தித்து மிக முக்கியமான ஆவணங்களை அவர்களிடம் இருந்து பெற்றுள்ளார். இதுதான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் இதற்கு முன்னால் தமிழக அமைச்சர்களும் சரி, முதல்வர்களும் சரி மத்திய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தமிழ்நாட்டின் நிதிநிலைகளை கேட்டறிவதோ அல்லது இதற்கு முன்னால் பெற்ற கடன்கள் அதன் முழு விவரங்கள் பற்றி கேட்டறிவதோ கிடையாது. முதல் முறையாக விஜய் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து கடந்த ஆட்சியில் பெற்ற கடன்கள், எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, அந்த கடனுக்கான வட்டி விகிதம் என்ன, மேலும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் கடந்த ஆட்சியில் சந்தித்து எவ்வளவு கோடிகளை பெற்றார்கள் என்பதை எல்லாம் ஒரு ஃபைலாக அந்த டாக்குமெண்டை தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களிடம் மத்திய நிதித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் நிச்சயம் மூட்டை மூட்டையாக பணங்கள் எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் எல்லாம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு நடந்திருக்கிறது. 100க்கு மேற்பட்ட டெண்டர் ஊழல் முறைகேடு நடைபெற்றதன் காரணமாகத்தான் அந்த டெண்டர்கள் எல்லாம் தற்பொழுது விஜய் அவர்களால் ரத்து செய்யப்பட்டு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு டெண்டர்களில் முறைகேடு நடந்தால் அந்த துறைகளில் எப்படி நல்ல தரமான மக்களுக்கு சேவை செய்ய முடியும்? அவர்கள் அந்த ஊழல் பணத்தை பெறுவதற்காகவே மக்களது பணங்களை பெறுவார்கள். இது ஒருபோதும் நடக்கக்கூடாது என்பதற்காக தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து டெண்டர்களையும் திமுகவின் ஆட்சியின் இறுதியில் கொடுக்கப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு புதிதாக உண்மையான டெண்டர்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளார். மேலும் இவருக்கு முக்கியமான ஆவணங்கள் மத்திய நிதியமைச்சர் கொடுத்துள்ளார் என்று நாம் கூறினோம் அல்லவா? அதில் முக்கியமான 3 பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி, KN நேரு, துரைமுருகன். இவர்களது துறைகளில்தான் பல ஆயிரம் கோடிகள் கடன்களை பெற்றுள்ளனர். ஆனால் சொல்லும் அளவிற்கு அந்த துறைகளில் கடந்த ஆட்சியில் எந்த அளவிற்கும் புதிய திட்டங்கள் அந்த துறை சார்ந்து வெளியிடவில்லை. இதனால் அவர்களை சுற்றி வளைத்து விசாரணையை நடத்தினால் போதும், மூட்டை மூட்டையாக பணங்கள் சுமார் 4000 கோடி ஒவ்வொரு துறைகளிலும் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று அவர் சாதாரணமாக செயல்படுகிறார், எந்த ஒரு முன்னறிவிப்புகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை என்று பலரும் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் சரியாக அனைத்து விதங்களையும் கையாள்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் திமுகவின் ஆட்சியில் முறைகேடுகள் நடந்திருப்பதை மக்களிடம் எப்படியாவது கொண்டு சென்று அதற்கான தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் அந்த பணங்களை மீண்டும் அரசிற்கு கொண்டு வருவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு இதுவே ஒரு முக்கியமான சான்றாகவும் அமைந்துள்ளது. மேலும் கடந்த திமுகவின் ஆட்சியில் இருந்த மிக முக்கியமான அமைச்சர்களது பண்ணை வீடுகள், அலுவலகங்கள் அனைத்திலும் விசாரணையை நடத்த முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளார். ஏனென்றால் நாம் ஏற்கனவே கூறியபடி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதங்களை விஜய் அவர்களுக்கு கொடுத்துள்ளனர். அந்த கடிதங்களை கையெழுத்திட்டு ஆளுநரிடம் சமர்ப்பித்து ஆளுநர் உள்துறை அமைச்சரிடம் கொடுத்து விசாரணைக்கான முழுவதுமான அனுமதியையும் பெற்றுவிட்டார். திமுகவிற்கு என்ன பயம் தெரியுமா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தற்பொழுது திமுக கிடையாது. மத்தியிலும் தேசிய கட்சிகளுடன் கூட்டணியும் கிடையாது. இதனால் தனித்து விடப்பட்ட கட்சியாகத்தான் திமுக தற்பொழுது உள்ள நிலைமையில் இருக்கிறது. இதில் நிச்சயம் திமுக எந்த ஒரு துறையிலாவது சிக்கினால் அந்த துறை சார்ந்த மாஜி அமைச்சரை மட்டும் இது ஒட்டுமொத்தமாக சிக்க வைப்பது கிடையாது. அவரை தொட்டு ஒட்டுமொத்த
கேபினெட் 34 மாஜி அமைச்சர்களது பெயரும் இதில் அடங்கும். அப்படி வந்துவிட்டால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட உதயநிதி இழப்பார். எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் எந்தெந்த அரசு அதிகாரிகளை வைத்து தவறுகளை செய்தார்களோ, அவர்களது கண்முன்னே தவறுகளை செய்தார்களோ, அந்த துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை வைத்தே இந்த விசாரணையை நடத்த உள்ளார். திருடன் கையிலே சாவியா என்று கேட்கலாம். அரசு அதிகாரிகளை பொறுத்தளவிற்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? எந்த அரசு ஆள்கிறதோ அந்த அரசிற்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதல்வர் விஜய் அவர்கள் அதை கச்சிதமாகவே பயன்படுத்திவிட்டார். ஏனென்றால் நாம் ஏன் இதை கூறுகிறோம் என்றால், கடந்த அதிமுகவின் ஆட்சியின் பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பார். தனக்கு அரசியல் பக்குவம் என்பது லேட்டாகத்தான் வந்தது. கலைஞரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பல அரசு அதிகாரிகளை, திறமையான அதிகாரிகளை நான் இடமாற்றினேன். திறமை இல்லாதவர்களை நான் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து தவறு செய்துவிட்டேன். ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிந்தது, அரசு அதிகாரிகள் பொறுத்தளவிற்கு அவர்கள் எந்த ஆளுகின்ற அரசிற்கு சாதகமாகத்தான் வேலை செய்வார்கள் என்று அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்று அரசியலுக்கு பிற்பட்ட அவரது வயதான காலத்தில்தான் அதை உணர்ந்தார். ஆனால் விஜய் அவர்கள் வந்த முதல் மாதத்திலேயே அதை கச்சிதமாக பயன்படுத்தி தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக அருண்ராஜ் அவர்களை நியமித்து KN நேரு அவர்கள் மீது FIR வழக்கு பதிவு செய்ய வைத்து விசாரணையையும் அவரது மூலமாகவே ஏற்படுத்தினார். ஏன் அருண் IAS கடந்த திமுகவின் ஆட்சியில் விஜய் அவர்களை பிரச்சாரம் செய்ய விடாமலும் கிட்டத்தட்ட பல்வேறு போராட்டங்களையும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. திமுகவிற்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் என்று. ஆனால் அவரை வைத்தே தற்பொழுது விசாரணையையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாகவே அருண்ராஜ் அவர்கள், திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு உள்ளிட்டவர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த ரகசிய அறைகள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்கு இவரே ஒரு ஆயுதமாகவே இருப்பார் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவை பொறுத்தளவிற்கு இதுதான் பயம். செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலங்களை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே 15 மாதங்கள் சிறையில் இருந்தார். ஆனால் KN நேரு அவர்களை பொறுத்தளவிற்கு வயதான காலத்தில் எப்போ வேண்டுமானாலும் உண்மைகளை அவர் தெரியாமல் கூட கூறிவிட்டால் போதும், மற்ற மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் சிக்குவார்கள். இதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பயத்திலும் மூட்டை மூட்டையாக பணங்களை பதுக்கி வைக்கப்பட்ட அந்த 4000 கோடிகள் கைப்பற்றப்பட்டால் நிச்சயம் என்ன தண்டனை கொடுக்கலாம், கைப்பற்றப்பட்ட பணங்களை என்ன செய்யலாம் என்பதை உண்மையான ஒவ்வொரு தமிழக மக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.